ஐயா, என்னுடைய பேர் மாரப்பன். நான் நீர்மலைக்குட்டை, அதாவது வாழப்பாடிக்கு பக்கத்தில் பாலாம்பிகை ஜோதிட நிலையம் அப்படிங்கிற பேரில் நான் ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்கே போர்டில் ஒரு ஜாதகம் போட்டிருக்கேன். ஐயா, இங்கே ஒரு ஜாதகம் நான் போட்டிருக்கேன். இந்த ஜாதகம் என்கிட்ட வந்த ஜாதகம், நான் பார்த்த ஜாதகம். இதில் அவருக்கு இந்த ஜாதகம் கொடுத்த உடனே அவர் என்ன விஷயங்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லலை. நான் இந்த ஜாதகத்தை பார்த்த உடனே ஆராய்ச்சி பண்ணதில் குடும்பஸ்தானம் கெட்டிருக்கு. இப்போ வயசு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 41 வயசு முடிஞ்சிருச்சு. 1 மாதம் 30 நாள். 1/5/1984 பிறக்கிறாரு. காலையில் 4:30 மணிக்கு 4 மணி 30 நிமிஷம் பரணி நட்சத்திரத்தில் பிறக்கிறார். சுக்கிரன் 8 வருஷம் 4 மாதம் 11 நாள் மீன லக்னத்தில் பிறக்கிறார். இப்போ இவருக்கு குடும்பஸ்தானம் கெட்டு போயிருக்கு. அவர் கேட்டேன், நான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, பொண்டாட்டி இருக்குதா அப்படின்னு கேட்டேன். சந்தேகத்தில் தான் கேட்டேன், அவர் இருக்க போகிறது இல்லை. ஏன்னா குடும்பஸ்தானம் கெட்டிருக்கிறதா மனைவி ஸ்தானம் பாதிக்குது. அவர் சொல்லிட்டார், எனக்கு 3 கல்யாணம் ஆயிடுச்சு, 3 கல்யாணத்துலேயும் மனைவி என் கூட இல்லை, எந்த மனைவியும் என் கூட வாழலை அப்படின்னு சொன்னார். சரி, அது எதனால் அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். என்னங்க ஐயா? இல்லை, அடுத்தது இவருக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்ங்கிற கிரகம் ஆட்சி பலம் பெறாரு. ஆனால் அவர் குருவுடைய சாரம் வாங்கியிருக்காரு. குரு போராட 8ஆம் வீட்டு சாக்காரருடைய சாரம் வாங்கிட்டார். சரி, ரெண்டாவது இங்கே உட்காந்துருக்கிறது தனம் குடும்பம் வாக்குங்கிற இடத்துல உட்காந்துருக்கிறது சூரியன். சூரியன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைக்குரியவர் போய் இங்கே உட்காராரு. அப்போ அந்த சூரியன் யார் நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா பரணி நட்சத்திரம், 8ஆம் வீடு. 8 சுக்கிரன். இப்போ 8 போய் இங்கே உட்காந்துக்கிறாரு 2ஆம் வீட்டில். அப்போ எப்படி அவருக்கு குடும்பம் ஒத்து போகும்? 6ஆம் வீடு உட்காரதே தப்பு. அதுலேயே 8ஆம் வீட்டுக்கான நட்சத்திரம் சாரம் பெற்று உட்காந்துருக்கிறது இன்னொரு தப்பு. சரி, அதுக்கு அடுத்தது சந்திரன் எடுத்துக்கலாம். சந்திரன் என்ன பண்ணுறார்? 5 பாக்கியாதிபதி. அவரும் போய் 2ல் உட்காந்துக்கிறார். அவர் வாங்கின சாரம் என்னன்னா, அவரும் பரணி நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார். சரி, அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம், அவர் 9ல் இருக்கார். அப்போ 9ல் இருக்கும்போது அவருடைய பூர்வீகத்தை பாதிக்குது, அதாவது அவருடைய பரம்பரையை பாதிக்குது. அப்போ பக்கத்துலேயே கேது வர உட்காந்து மாந்தி வர உட்காந்து அந்த குடும்பத்தை பாதிச்சுக்கிட்டு இருக்குது. 9ஆம் இடம் பாதிப்பு. சரி, அந்த கேதுவாது நல்ல இடத்துல இருக்கிறாரா, நல்ல சாரம் வாங்கியிருக்காரான்னா அந்த கேதுவும் சனியுடைய சாரம். சனி எங்கே உட்காந்து இருக்கிறாரு? 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார். சரி, அந்த சனியாவது நல்ல சாரம் வாங்கியிருக்கிறாரான்னா அவர் ராகு சாரம் வாங்கி ராகு நீச்சத்துக்கு போயிட்டார். எப்படி பாதிக்குதுன்னு பாருங்கள். இந்த இதில் குடும்பஸ்தானம் பாதிக்குது, 6ஆம் இடம் போய் 2ல் உட்காருது, 8ஆம் வீட்டுக்கார் 2ல் உட்காந்துக்கிறாரு. செவ்வாய் 2ஆம் வீட்டுக்கார் அவரு பாதிக்கிறாரு. செவ்வாயும் குரு சாரம் வாங்கினார். அந்த குரு போய் போராட நட்சத்திரம், எல்லாமே அந்த 8ஆம் வீட்டு சாரத்தையே வாங்கி இருக்கிறாரு. அப்போ எப்படி இவருக்கு குடும்பம் வரும்? இப்போ சூரியன் அப்படிங்கிறவர் 2ஆம் வீட்டில் உட்காந்து இருக்கிறது, அரசாங்க வேலை வாங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தது லக்னாதிபதி 10ல் உட்காந்துருக்காரு. அல்ல ஒரு டீச்சிங், அப்படி இல்லைன்னா பேங்க், இந்த மாதிரி இதில் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாத்தியார் வேலை, பேங்க்குக்கு போகலாம், அரசாங்கத்தில் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிடலாம். ஆனால் இது இருந்து என்ன பண்ணுது, குடும்பம் அவருக்கு அமையலை. காரணம் எல்லா கிரகமும் கெட்டுப்போன கிரகம் எல்லாம் குடும்பத்தில் உட்காந்து கெட்டு போச்சு. சுக்கிரன் கெட்டார், சூரியன் கெட்டார், புதன் கெட்டார், சந்திரன் கெட்டார், எல்லாமே கெட்டு போயிட்டாங்க. பார்த்தாலும் அது பிரயோஜனப்படாது. அதான் கல்யாணம் ஆகுதே, கல்யாணம் ஆகி அதுக்கு போயிடும். ஆமாம், அத்தனையும் கல்யாணம் தான், அதுவும் போயிடுச்சு. சரி,
2 தாரம் மட்டுமல்ல 3 தாரம் கட்டியும் போயிடுச்சு, 3வது தாரமும் போயிடுச்சு. இப்போ 4வது தாரம் கல்யாணம் பண்ணலாமா அப்படிங்கிறது தான் என்கிட்ட வந்து கேட்குறாரு. நான் என்ன சொன்னேன்னா, நீ 4ஆம் தாரம் கட்டினாலும் உனக்கு பொண்டாட்டி நிற்காது. இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. என்ன வழி? நீ கல்யாணம் ஆன பெண்ணை தாலி கட்டாமல் நீ வாழ்ந்துக்கோ. இந்த பொண்ணோட தாலி கட்டக்கூடாது. அப்போ ஒரு ஆணுக்கு பெண் துணை தேவை, பெண்ணுக்கு ஒரு ஆண் துணை தேவை அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய வயசுக்குரிய வயசில் இருக்கிற பெண்ணு வாளா வெட்டியோ விதவையோ யாராவது இருந்தால் அவங்கள வந்து நீ கூட்டு சேர்த்திக்கோ, கூட்டு சேர்த்தி உன் கூட வச்சுக்கோ. அப்படி இருந்தேன்னு சொன்னால் அது உன் காலம் ஓடும், கடைசி காலம் இப்படி ஓடும். சரி, புத்திரஸ்தானமும் உனக்கு கெட்டு போச்சு. புத்திரஸ்தானம் யார்? சந்திரன், அவரும் கெட்டு போயிட்டார். அப்போ இவருக்கு குழந்தை இருக்கானா? குழந்தையும் இல்லை. புரியுதுங்களா? சரி, அந்த சுக்கிரன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் போய் கெட்டு போயிட்டார். அப்போ குழந்தையும் பிறக்கவில்லை. இப்போ 3 கல்யாணம் பண்ணியும் குழந்தை பிறக்கலை. ஆமாம். அதனால் இவர் வந்து ஒரே வழி தான் இருக்குது. அவர் கல்யாணம் பண்ணாமல் தாலி கட்டாமல் ஏதாவது ஒரு பெண்ணோட வாழ்ந்துக்கிட்டு அவர் கடைசி காலத்தை ஓட்டலாம். ஆனால் மறுபடியும் குழந்தை பிறக்கிறதுக்கு கேரண்டி கிடையாது. மாந்தி 9ல் இருக்க அவங்க பரம்பரை சாபம். மாந்தி வந்து அதுவும் கேது சாரம் தான். மகம் பித்ரு சாபம் இவங்களுக்கு. மகம் 3 தான் போட்டிருக்கு. அப்போ மாந்தி இங்கே இருக்கு, மாந்தி அங்கே வருது. அப்போ இப்போ மாந்தி வந்து 6ல் உட்காந்துருந்தாலும் அதுவும் வந்து பாவம் தான். பித்ரு சாபம் இந்த இவருக்கு இருக்குது. ஆமாம், இங்கே கேது உச்சம் இருந்தாலும் வந்து ராகு நீச்சமாயிட்டார். இதை தான் இந்த ஜாதகத்தில் ஏன் கல்யாணம் ஆகலை, 3 கல்யாணம் ஆகியும் அவருக்கு குடும்பத்தோட அவங்க மனைவியோட வாழ முடியல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரண ஜாதகம். குழந்தையும் பிறக்கலை, இனி கல்யாணம் பண்ணி இன்னும் குழந்தையும் பெற்றுக்க முடியாது, மனைவியோடும் வாழ முடியாது. அப்போ கல்யாணம் ஆகி வாழா வெட்டியாக இருக்கிற பெண்ணோட மட்டும் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி கூறி எனக்கு வாய்ப்பளித்த வாழப்பாடி சங்கத்துக்கு நன்றியை கூறுகிறேன். இத்தோடு இன்றைய மீட்டிங் 31வது மாதாந்திர கருத்தரங்கம் முடிவடைகிறது. இந்த கருத்தரங்குக்கு வருகை புரிந்த அத்தனை ஜோதிட சகோதரர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.